சிவாய நம சிவாய நம. நவக்கிரக கோயில் தேவிப்பட்டினம். ஸ்ரீராமர் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவக்கிரகங்கள். காலை ஜலமானது கடல் உள்வாங்கிடும். அப்போ நவக்கிரகங்களானது 9 நவக்கிரகங்களும் உங்களுக்கு வெளிப்படும். மாலை 4 மணிக்கு மேலே கடற்கரையிலிருந்து ஜலமானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவக்கிரகத்தை மேலே முழுவதும் ஜலத்தால் நிரம்பிவிடும். நவக்கிரகங்கள் ஒரு 5-5:30 மணிக்கு மேலே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு நவக்கிரக கோயில் ஸ்ரீராமர் திருக்கரங்களால் அருளப்பெற்றது. அவர் இங்கே நவக்கிரகங்களை பூசித்து, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ராமர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இலங்கைக்கு போகிறதுக்கு எப்படின்ற பிளான்லாம் இந்த இடத்துல தான், சேது கடற்கரை அருகிலே ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்குது. ராமர் காலத்தில், லக்ஷ்மர் காலத்தில், சீதா காலத்தில். ஸோ இதெல்லாம் நாம் அந்த அப்படிப்பட்ட ஸ்தலங்களில் நம்மளுடைய பாதம் பதிந்து அந்த புராணத்திலையும் நாமளும் இணைவதற்கு சமம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு சமம். டிகேஎஸ் அட் தேவிப்பட்டினம், தேவியர்கள் பட்டினம் என்று அழைக்கக்கூடியது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது புனிதமான ஸ்தலம். ஸ்ரீராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவகிரகங்கள். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சிவாய நம சிவாய நம சிவாய நம. அப்படியே பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஜலத்தில் ஜலத்தில் பாருங்கள், ஜலத்தில் இருக்காங்க நவகிரகங்கள். எல்லோரும் அங்கே மந்திரத்தால் அவங்கவுங்களுக்கு உண்டான ராசிகளை சொல்லி வழிபட்டு அதுக்கு உண்டான பிராயச்சித்தை எல்லாம் அங்கே இருக்கிற குருக்கள் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்குது. டிக்கெட் இருக்குது, நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஜலத்து உள்ளேவும் நீங்கள் நடக்கணும் விரும்புனா 9 சுற்று சுற்றி வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு நவகிரக கோயில். ஸோ அனைவருமே தேவிப்பட்டினம் இந்த திருத்தலத்தில் ஒரு முறையானாவது நீங்கள் 9 நவகிரகங்களினுடைய அனுகிரகங்களை நீங்கள் இங்கே அனுபவிக்கலாம். அந்த கிரகங்களுடைய தாக்குதலிலிருந்து விடுபடலாம். சிவாய நம சிவாய நம சிவாய. நாம் பெற்ற இன்பம் பெருக இவையும் பெருக இவையும்.